மே 14ஆம் தேதி குரு பெயர்ச்சி 1 வருட காலம் இருக்கும். அந்த 1 வருடத்தில் அதிகப்படியாக யாருக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னா, தனுசு அப்படிங்கிற ராசியையோ அல்லது லக்னத்தையோ சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகப்படியாக கல்யாணம் நடக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக துலா ராசியை சேர்ந்தவர்களுக்கும் கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கும் கணிசமாக கல்யாண வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆக அடுத்த 1 வருஷத்துக்கு இந்த 3 ராசியை சேர்ந்தவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அவங்களோட சொந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கலாம். ஆனால் இந்த 3 ராசிக்கு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் கல்யாண வாய்ப்பு அப்படிங்கிறது. இந்த 3 ராசிக்காரங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும். வேறு யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த குரு பலனை பார்த்து சில பேர் சொல்லுவார், 5 ராசிக்கு சொல்லுவாங்க. 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த இடங்களெல்லாம் குரு இருக்கிறவங்களுக்கு குரு பலன் இருக்குதுன்னு சொல்கிறது வழக்கமாக எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது இல்லாமல் கணிசமாக அதிகமாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறோம். அந்த வகையில் தனுசு ராசி தனுசு லக்னத்தை சேர்ந்தவங்க இந்த எவ்வளோ தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகக்கூடிய காலம் இது. அதனால் அவங்கெல்லாம் இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டு கல்யாண முயற்சியில் இறங்க வேண்டும். ராசியோ அல்லது லக்னமோ தனுசுவாக இருந்தால் அவங்களுக்கு இது ரொம்ப சிறப்பு. அடுத்தபடியாக துலாம் ராசியாகவோ அல்லது துலாம் லக்னமாகவோ இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறமா கும்பம் ராசியாக இருக்கிறவங்களுக்கும் லக்னமாக இருக்கிறவங்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இந்த 3 இடத்துல குரு பார்வை விழும். இந்த குரு பார்வை கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால இது எக்ஸ்ட்ரா பலம். இது இல்லாமல் இருப்பின் அடிப்படையிலையும் குரு பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதனோட அடிப்படையிலையும் நன்மைகளை செய்வாங்க. அந்த வகையில் ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல குரு வர்றதுனால குரு பலன் அவங்களுக்கு இருக்குது. ரிஷபத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா இது 2 விஷயத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம். அப்புறம் சிம்மத்துக்கு 11ஆம் இடமாக இருக்கும். அதனாலேயும் அவங்களுக்கும் பலன் உண்டு. சிம்மத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். துலாமுக்கும் மிதுனத்துக்கும் கும்பத்துக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். அளவுக்கு அதிகமான சுப காரியங்கள் நடக்கக்கூடியது தனுசுக்கு. இது ராசிக்கு பிரதானமாக இருக்கும். லக்னமும் இந்த மாதிரி இருந்தால் அவங்களுக்கும் இந்த மாதிரியான வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு அதிகப்படியான பலன் தரும். லக்னமும்